ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டிங்கிற ஒரு ரொமான்டிக் ஜானர் உள்ள அனிமையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓவரா பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பையனோட கேரக்டர் வந்து அவன் லுக்கை வச்சு எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் அவனை லுக் வச்சு சர்ச் பண்ணுறான், அவனை பற்றி புரிஞ்சுக்கிறான். அதில் அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே அவங்களுக்கு வந்து ஒரு லவ்வாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே உருவாகுது. என்னன்னு பார்த்தா, இந்த பையன் வந்து சிடோரி ஹை ஸ்கூல்னு ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறான். அதே போல் அந்த பொண்ணு வந்து கிக்கியோ ஹை ஸ்கூல்னு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து படிக்கிறான். இந்த ரெண்டு ஸ்கூலுக்கு வந்து எப்போவுமே பகை தான் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் உருவாச்சு, அதுக்கப்புறம் எப்படி இவங்க வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள கான்செப்ட் தான் இந்த அனிப்போம். இந்த அனிமையோட ஸ்டோரியை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். நம்ம மெயின் கேரக்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரின்டாரோ சுமி. இவனோட அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹைட்டாகவும் மெஸ்ஸியாக முடிய போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸான ஃபேஸோட தான் இருப்பான். அதனால பார்க்குற பல பேர் வந்து அவனை வந்து ஒரு டேஞ்சரஸான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் அவன் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான பர்சன். ஒரு நாள் இவங்க அம்மாவோட ஷாப்பில் இவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா கௌருகோ வகுரியை வந்து அவன் மீட் பண்றான். அவ ஃபர்ஸ்ட் டைமா இவனை பார்த்தோன்னே லுக் வச்சு ஜட்ஜ் பண்ணாம எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி நார்மலா பேசுறா. அந்த ஆட்டிடியூட பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கு. அப்பதான் இவனுக்கு தெரியுது இவன் வந்து கிக்கியோ ஹை ஸ்கூல்ல வந்து படிக்கிறான். இவன் வந்து சிடோரி ஹை ஸ்கூல்ல வந்து படிக்கிறான். ரெண்டு ஸ்கூலுக்குமே பல வருஷ பகை இருக்குது. இப்பதான் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இந்த ஸ்கூலோட ஹேட்டை வந்து தாங்கி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறாங்க. இதுதான் அனிமையோட ஸ்டோரி. அனிமையோட ஸ்டோரியை ஸ்பாய்லர் பண்ணாம சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ரின்டாரோ கேரக்டர் பத்தி பார்க்கலாம். அவனோட லுக்கை பார்க்கும்போது ரொம்ப டெரரா இருக்கும். ஆனால் அவனோட பர்சனாலிட்டி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ரொம்ப கேரிங்காக இருப்பான். அதுக்கப்புறம் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் இவனுக்கு இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பயம் மட்டும் இவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த அனிமையில் வந்து ரொமான்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எல்லா அனிமையே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லவ், ரெண்டாவது எபிசோட்லேயே ரிலேஷன்ஷிப் போகிற மாதிரிலாம் இந்த அனிமி கிடையாது. இது ஒரு ஸ்லோ பேர்ன் ரொமான்ஸ் அனிமி. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபீல் உருவாகுது. அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுல தான் இந்த அனிமியோட பியூட்டியே இருக்குது. கௌருகோ வந்து ரின்டாரோ கூட இருக்கும்போது ஒரு சேஃபா வந்து உணர்வா. அதே போல ரின்டாரோ வந்து லுக் வச்சு ஜட்ஜ் பண்ணாம அவனோட பர்சனாலிட்டி வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுவா. இதுல வர சின்ன சின்ன ரொமான்ஸ் சீன் கூட நம்மளை வந்து ரொம்ப எமோஷனலா டச் பண்ணும். இதுல முக்கியமான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கௌருகோ வந்து ரின்டாரோவை வந்து மாத்தணும்னு நினைக்கவே இல்லை. அவன் வந்து எப்படி இருக்கானோ அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பான். இந்த அனிமையில வந்து இவங்க லவ்வுக்கு வந்து தடங்களா இருக்குது ஒரு வில்லனோ இல்லைன்னா மேஜிக் பவரோ எதுவுமே கிடையாது. வெறும் ஒரு ஸ்கூலோட பகையால மட்டும்தான். அதனால இந்த அனிமையில வந்து இவங்க ரெண்டு பேரோட லவ் மட்டும் இல்லாம வெளியே இருக்க சொசைட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அனிமி வந்து ஒரு எமோஷனல் லேயரோட தான் போகும். ரொமான்டிக் பேஸ் பண்ண அனிமி எல்லாமே மொத்தத்தில் ரொமான்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஆனால் இந்த அனிமியில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கையும் முக்கியமாக ஒரு இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க. எவனுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த அனிமியில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் வந்து ரொம்ப கிளியராக காமிச்சிருக்கு. அதனால இந்த அனிமியில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் எமோஷனல் சீன்ஸ். இந்த அனிமியில் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தப்பாக டவுட் படுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரிலேட்டடாக இருக்கும். என்ன இது அனிமி தானா இல்லைனா நமக்கே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கும். முக்கியமாக சொல்ல போனா இந்த அனிமியில் வந்து அனிமேஷனும் ரொம்ப முக்கியமான பார்ட்டை வந்து கேரி பண்ணியிருக்கு. அனிமியில் வந்து கேரக்டரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப கிளியராக, அதுக்கப்புறம் கௌருக்கோ வந்து ஸ்மைல் பண்ணுற சீன்ஸு, அதுக்கப்புறம் ரின்டாரோட எமோஷனல் சீன்ஸு, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும்போது பேக்ரவுண்ட் சீன்ஸு, அதுக்கப்புறம் வார்ம் அட்மாஸ்பியர், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அனிமியில். இந்த அனிமியோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்கணும், அதுக்கப்புறம் அனிமி ரொம்ப ஸ்பீடாக போகணும், எனக்கு ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த அனிமி கொஞ்சம் செட் ஆகாது. ஏன்னா இந்த அனிமி வந்து முக்கியமாக கேரக்டரு, ரொமான்ஸு, எமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அனிமி வந்து மூவ் ஆகும். எனக்கு ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அனிமி வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஓவராலாக சொல்லணும்னா இந்த அனிமி வந்து ஸ்டார்டிங் ஏதோ ஸ்கூல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய விஷயத்த வந்து இது கேரி பண்ணியிருக்கு. எப்படின்னா லவ்வில் வந்து எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்தெலாம் நிறைய நேச்சுரலாக வந்து காமிச்சிருப்பாங்க இந்த அனிமியில். எனக்கு வந்து எமோஷன், லவ், ஸ்கூல் ஸ்டோரி அப்படிலாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த அனிமியை ட்ரை பண்ணலாம்.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆக்ஷன் தான்ப்பா பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கான அனிமி இது கிடையாது. நான் இந்த அனிமிக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 10க்கு வந்து 9 கொடுப்பேன். யாரும் இந்த அனிமியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க அனிமி பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்னொரு கண்டென்ட்ல வந்து சந்திக்கிறேன். Until then, bye.